ஹாய் டியூட்ஸ், இன்றைக்கி எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு முஸ்லீம் சைட் ஒரு ஃபேமஸான ஸ்வீட் டிஷ்னே சொல்லலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேனில் நல்லா பால் கொதித்ததுக்கப்புறம் 4 ஸ்பூன் ரவையை நல்லா நெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை அந்த பாலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். இன்னொரு சைடில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நான் உள்ளாக்க ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செஞ்சு முடிச்ச அந்த பிரியாணி அந்த ஸ்வீட்டை நான் சாமிக்கு வச்சுட்டேன் பிரசாதமாக. அண்ட் தென் நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக குங்குமப்பூவை டம்ளரில் போட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு நைட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் குடிக்கணும். இப்போ நான் ஒரு குட்டி பவுலில் நான் எழுதி வச்சுருந்தேன் அந்த பே லீஃப், அதாவது அந்த பிரியாணி இலையை வச்சு கொஞ்சமாக சூடம் போட்டு நான் இந்த சூடத்தை ஏற்றி வச்சுறேன். இதிலே இது ஃபுல்லாக எரிஞ்சிரும். இதுவே வந்துட்டு போதும். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக பலிக்கும். நீங்கள் நினச்சது நடக்கணும்னு நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நானும் வேண்டியிருக்கேன். எஸ், கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கேடி பிரபா லைவ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.